சொல்கிறது வந்து தொடர்மொழிக்கு ஒரு மொழி. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சென்டென்ஸ் ஒன்றை சொல்கிறது நம்ம அதை இப்போ மிச்சம் செலவழித்து கொண்டே ஆளுக்கு என்ன சொல்கிற ஊதாரின்ற அப்போ அப்படியே பெரிய சென்டென்ஸை சுருக்கி ஒரு வேர்டில் சொல்கிறேன் சரியா. அப்போ அகரவரிசைப்படி பொருள் கூறும் நூல். இப்படி அகரவரிசைப்படி பொருள் கூறுற நூல்னு சொன்னால் A to Z எல்லாத்துக்கும் மீனிங் சொல்கிற புக் யார்? அகராதி. டிக்ஷனரி தன்னை தான் தமிழால் அகராதின்ற சரியா. அடுத்து முனிவர்கள் வசிக்கிற இடத்துக்கு வந்து ஆச்சிரமம்ன்ற. அடுத்து யார் வீணாக செலவு செய்கிறாங்களோ சும்மா செலவு செய்கிற அவங்களுக்கு ஊதாரின்ற சரியா. நம்ப முடியாத கதை நம்பவே எல்லாமே அந்த கதைக்கு என்ன சொல்லுவோம் நாங்கள் கட்டுக்கதைண்டுவோம் சரியா. இப்போ எலெக்ஷன் ஒன்றில் தேர்தலில் போட்டியிடுறாங்களுக்கு சரி எலெக்ஷன் கேட்குறாங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா வேட்பாளர்ன்ற சரியா. ஒரே கிளாஸில் படிக்கிறாங்களுக்கு சொல்கிற பேர் சகபாடி சரியா. அடுத்து வந்து பகையரசருக்கு கொடுக்கப்படும் திரைப்பொருளுக்கு சொல்கிறது கப்பம் கொடுக்குறேன்னு சொல்லி சரியா. ஒன்று போல் இன்னொண்டிக்கிற அப்படின்னா இப்போ தங்கம் ஒண்டிக்குது அதை மாதிரி இன்னொண்டிக்குது அது இது என்ன சொல்கிற பொய் அந்த போலியாக செய்கிறாது சரியா. அறிஞர்கள் வாதிடும் அறிஞர்கள் எல்லாம் வாதிடுற இடம் என்ன பட்டிமன்றம். ஒண்ட மாதிரி இன்னொண்ட பிரதி எடுக்கிறதுக்கு என்ன பேர் படி எடுத்தல்னு சொல்கிறேன் சரியா. இப்போ ஒரு புக் கொண்டு இப்போ நான் வந்து புக் கொண்டை வந்து இப்போ லான்ச் பண்ண போகிறேன் சரியா. அப்போ அப்படி புக் கொண்டு வெளியிடுற ஆள் வந்து அந்த புக்கை பற்றி சொல்கிறேன். இப்போ நான் வெளியிடுற புக்கை பற்றி நான் சொல்கிறேன். அப்படி உள்ளதுக்கு சொல்கிற பேர் வந்து பதிப்புரைன்னு சொல்லி சரியா. அடுத்து வந்து எல்லாத்தலை இலைகள் தலைகள் எல்லாம் போட்டு செய்யப்பட்ட குடிசைக்கு பேர் பண்ணசாலைன்னு சொல்கிறேன் சரியா. பண்ணசாலை. அடுத்தது மனைவி இழந்தவனுக்கு தபுதாரன்ற. கணவன் இழந்த ஆளுக்கு சொல்கிற விதவைண்டு. தாமே இப்போ நாங்களே எங்கள்கிட்ட நோய்க்கு வந்து ஏதாச்சும் ஒரு மருந்து ஒன்று செஞ்சோம்னா அதுக்கு சொல்கிற கை மருந்து சரியா. அடுத்து வந்து இப்போ நான் சொன்னேன் நான் வந்து எழுதின புக்குக்கோ நானே இது கொடுக்குறேன்னா பதிப்புரை. அதுக்கு இன்னொருத்தர் வந்து உரை கொடுக்குறேன்னா அதுக்கு சொல்கிற அணிந்துரை சரியா. அடுத்து வந்து மிச்சம் வந்து இப்போ யாராச்சும் ஒருத்தர் யங் ஏஜ்லேயே வந்து மௌத்தாவினா சரியா. இப்போ நானுமார் தாத்தமாரில் அப்படி யங் ஏஜ்லேயே அப்படி மௌத்தாகிற டைமுக்கு அவங்க என்ன சொல்கிற அகால மரணம்னு சொல்கிறேன் சரியா. வயசு போகும்போதே மௌத்தாகிறாக்களுக்கு. அடுத்து வந்து ஒருத்தர் வந்து செத்த பிறகு வந்து அவங்களோட குடும்பத்தாக்கள்லாம் அழுகுறதுக்கு பேர் ஒப்பாரின்ற சரியா. 100 வருஷம் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு சொல்கிறது வந்து சதாப்தம்னு சொல்கிறேன் சரியா. அடுத்து வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த வேறொரு மெத்தடில் சொல்கிறேன் சரி. சொல்லப்படாத ஒரு விஷயத்தை மறைச்சி வேறொரு விஷயத்தில் சொல்கிறது வந்து என்ன சொல்கிற இடக்கரடக்கல்னு சொல்கிறேன் சரியா. அடுத்து வந்து லஞ்சமாக வழங்குற சல்லிக்கு சொல்கிற பேர் கையூட்டு சரியா. ஒரே டைமில் 8 வேலையை செய்யக்கூடிய ஆளுக்கு வந்து சொல்கிறது அட்டவதானி. மேடைக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னுக்கு இப்போ ஒரு ப்ரைஸ் கிவிங் இருக்குது அந்த ப்ரைஸ் கிவிங் அண்டு ஸ்டேஜ் டைரி கிஃப்ட் எடுக்கிறது நேரத்தோடையே பழக்குவாங்க தானே அதுக்கு சொல்கிறது வந்து ஒத்திகை சரியா. அடுத்து வந்து நடக்க இருப்பதை முன்னுக்கே சொல்கிறது வந்து தீர்க்கதரிசி. நூலுக்கு இன்னொருத்தர் வழங்குற இதுக்கு பேர் என்ன சொன்னால் அணிந்துரை மேலே பார்த்தேன். தாய் தந்தை இழந்த பிள்ளைக்கு சொல்கிறது அண்ணாது. சிறை தண்டனை ஜெயிலில் இருக்கிறார்கள் சொல்கிறது கைதி. வழக்கில் வந்து வாதிடுறாக்கள்னா வழக்கல் தாக்கல் செய்கிறவன் வந்து வாதி. வழக்கில் யாருக்கு மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்குதோ அவங்களுக்கு பேர் பிரதிவாதி. அரண்மனை மீன்ஸ் பேலஸ்லாம் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் மிக்கிற இடத்துக்கு பேர் அந்தப்புறம். அடுத்து வந்து சுதந்திரம் இல்லாமல் மிக்கிற ஆளுக்கு அப்படின்னு இண்டிபெண்ட் இல்லாமல் மிக்கிற ஆளுக்கு சொல்கிறது வந்து அடிமைன்னு சொல்லி சரியா. அடுத்தது தேர்தல் ஒன்றில் போட்டியிடுறாளுக்கு என்ன சொல்கிற வேட்பாளர். விசாரணை முடிவில் கடைசிக்கு வந்து ஜட்ஜ் என்ன சொல்கிற அவர் கொடுக்குறதுக்கு பேர் வந்து தீர்ப்பு கடைசிக்கு சரியா. மிச்ச காலம் வாழ்கிறாங்களுக்கு சொல்கிற பேர் சிரஞ்சீவி. அடுத்து அவங்கள்ட்ட உள்ள எல்லாத்தையுமே இழந்த ஆளுக்கு சொல்கிற பேர் வந்து அகதி. வெள்ளத்தில் எல்லாம் இழக்கிறாக்கள் அவங்க சரியா. பிள்ளை இல்லாமல் இருக்கிறாக்களுக்கு சொல்கிற கேர்ளுக்கு சொல்கிற பேர் வந்து மலடி. அடுத்து வந்து இறந்தவங்களுக்காக வேண்டி செய்யப்படுற கடனுக்கு சொல்கிற பேர் வந்து பிதிர்கடன் சரியா. படிச்சுட்டு அந்த கல்யாணம் முடிக்காமிக்கிற அப்படிங்கிறவங்களுக்கு சொல்கிற பேர் வந்து பிரம்மச்சாரி. அடுத்து வந்து புள்ளைகளை தூங்க வைக்க படிக்கிற பாட்டு தாலாட்டு. அடுத்து வந்து ஒரு பொருள் ஒன்று நாங்கள் ஃபாரினுக்கு அனுப்புகிறோம். ஃபாரின்லேருந்து வருவா அப்படி எங்களை இதுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற நேரம் அப்படி வர அந்த வரிக்கு பேர் வந்து சுங்க வரி சரியா. டெக்ஸ். அடுத்து வந்து புதிதாக செஞ்ச கப்பல் தேர் என்பவற்றை முதலாக செலுத்தி பார்த்தல். இப்போ கப்பல் உண்டு புச்ச கப்பல் உண்டு தேர் என்னமாச்சும் செஞ்சுக்குது அதை ஃபஸ்ட் டைம் வந்து ஓட்டி பார்க்குறேன் சொல்கிற பேர் வந்து வெள்ளோட்டம்
சரியா? இப்படி ஒரு தண்டில் இப்படி நிறைய பூ வலிக்கிறதுக்கு பேர் வந்து மஞ்சரி. அடுத்து புக்கில் ஒரு புக் ஒன்றுக்கும் முன்னுக்கும் இப்போ புக்கை எழுதினவர் வந்து புக்கை பற்றி சொல்கிறதுக்கு பேர் வந்து முன்னுரை. சரியா? புக்குக்கு முன்னுக்கு எழுதுறதுக்கு பேர். அடுத்தது இப்போ கொஞ்சம் விழாக்கள் இருக்குது. சரியா? 25 இப்போ 25 சரியா, 30ல் மறுபடியும் வந்து 40ல் 45ல் சரியா. அப்போ அப்படி வந்து உள்ள இயர்ஸ்க்கு வந்து இதுகள் இருக்குது, விழாக்கள் இருக்குது. அதுக்கு சொல்கிற பேர் 25ல் வந்து 25வது ஆண்டில் வெள்ளி விழா, 30ல் முத்துன்னு வச்சுக்கோங்க. 30 அது 3 தானே, அப்போ முத்து. சரியா? அடுத்து வந்து என்னது, 40வது வருஷம் மாணிக்க விழா, 45ல் ரத்தின விழா, 50ல் பொன். அந்த ஒவ்வொன்றும் பாருங்கள், 1வது வெள்ளி, அப்புறம் முத்து முத்து வைக்குது, அப்புறம் மாணிக்கம், அப்புறம் ரத்தினம், அப்புறம் பொன் பொண்டா தங்கம். சரியா? அப்புறம் 55வது வருஷத்தில் வந்து மரகத விழா, 60வது ஆண்டில் வைர விழா, 70வது வருஷத்தில் பவள விழா, 80ல் அமுத விழா, 100வது வருஷத்தில் நூற்றாண்டு விழா. சரி, இதுகளை வந்து என்ன வச்சுக்கோங்க. இதில் மெயினாக 80, 70, 60, 50, 25 இதெல்லாம் மெயினாக நினைவு வச்சுக்கோங்க. அடுத்து எல்லாம் வந்து ஒர்க். சரியா?